அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்மளுடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் இன்று நாம் பார்க்கக்கூடியது மலக்குமார்கள் சுப செய்தி சொன்ன ஒரு சிறப்பான ஒரு துவா பற்றி தான் நம்ம பார்க்க போனோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயனை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும். வானத்தில் உள்ள மலக்குமார்களை கொண்டு நமக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்றால் மிக பெரும் மகத்துவம் வாய்ந்த அற்புதமான ஒரு துவா. எல்லா துவாக்களுக்கு பிறகு ஒரு வரலாறு இருக்கிறது. அதுபோல் இந்த அற்புதமான துவாவிற்கு பிறகும் ஒரு வரலாறு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹஜ்ரத் அனஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபி, நல்ல வணக்கசாலியான இறையச்சமுள்ள ஒரு சஹாபி வியாபாரியாக இருந்து வந்தார்கள். ஒரு தடவை தன்னுடைய வியாபாரத்திற்கு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்து கொண்டார்கள். பிரயாணம் செய்யும் வழியில் ஆயுதங்களை ஏந்தி ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறித்து, உன்னுடைய எல்லா பொருட்களையும் இங்கு வை, நான் உன்னை கொலை செய்து போகிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த சஹாபி அவனிடம், உனக்கு இந்த பொருட்கள் தானே தேவை, இவைகளை எடுத்துக்கொள் என்று கூறினார்கள். அதற்கு அவன், இல்லை, உன்னை கொலை செய்வேன் என்று கூறினான். அந்த சஹாபி அவனிடம், நான் தொழுது கொள்ள அவகாசம் கொடு என்று கேட்டார்கள். அதற்கு அவன், எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள் என்று கூறினான். அந்த சஹாபி ஒழு செய்து தொழுதுவிட்டு கீழ்க்கணும் துவாவை 3 தடவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்டு உடனே அங்கு வாள் ஏந்தியவாறு குதிரையில் ஒரு மனிதர் தோன்றி அந்த கொள்ளைக்காரனை குத்தி கொலை செய்துவிட்டு அந்த சஹாபியின் பக்கத்தில் முன்னோக்கினார்கள். அவர்களின், நீங்கள் யார், உங்களின் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளானே என்று அந்த சஹாபி கேட்டதற்கு, நான் 4வது வானத்தில் உள்ள வானவர். நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதியும் போது வானத்தின் கதவுகள் நடுங்கியது, சப்தம் நான் கேட்டேன். 2வது தடவை இந்த துவாவை நீங்கள் ஓதிய பொழுது வானத்தில் உள்ளவர்களின் கூச்சலிடுதலை நான் கேட்டேன். 3வது தடவை இந்த துவாவை நீங்கள் ஓதிய பொழுது இது சிரமத்தில் சிக்கியுள்ளவர்களின் துவாவாகும் என்று ஒருவர் கூற நான் கேட்டேன். உடனே நான் அல்லாஹ் தாலாவிடம் அந்த கொள்ளைக்காரனை கொலை செய்யும் பொறுப்பு எனக்கு கொடுக்குமாறு வேண்டினேன் என்று கூறினார்கள். பிறகு அந்த வானவர்கள், நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்லட்டுமா என்று கூறினார்கள். எவர் உழு செய்து 4 ரக்காயத்து தொழுது இந்த துவாவை கீழ்க்கணும் இந்த துவாவை 3 தடவை ஓதினால் நிச்சயமாக அவருடைய துவா ஏற்கப்படும். அல்லாஹ் தஆலா அவர்களின் சிரமத்தை நீக்குவான் என்று கூறினார்கள். அப்பேற்பட்ட துவா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யா வதூது யாதல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅல லிமா யுரீது அஸ்அலுக பி இஸ்ஸதிகல்லதி லா துராமு வ முல்கிகல்லதி லா யுலாமு வ பி நூரிகல்லதி மலஅ அர்கான அர்ஷிக அன் தகஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி யா முகீசு அகிஸ்னி. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா அனைத்து மனிதர்களின் சிரமத்தில் இருந்து பாதுகாப்பு தருவானாக, நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அந்த வீடியோ உங்களை வந்தடையும்.